Hello friends, welcome to the Spicy Chef. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல். இந்த பீட்ரூட் பொரியல் ரொம்ப சிம்பிளா செய்யலாங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேங்க. எண்ணெய் சூடானது 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கறேன். கடுகு பொரிஞ்சதும் அதிலேயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வணக்கிக்கலாம். இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 வரமிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிடலாம். இதில் ஒரு பெரிய பீட்ரூட் இந்த மாதிரி சின்ன துருவி வச்சுருக்கேங்க. அது இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெயிலேயே வணக்கிடலாம். இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்படி வணக்கி விட்டுடலாங்க. இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி எப்பவுமே கம்மியாக சேர்த்திக்கங்க. அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொரியல் வந்து குழஞ்சு வந்துடும். தண்ணி சேர்த்துட்டு காய் வேகிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணியெலாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் கடைசியாக இதில் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பீட்ரூட் பொரியல் நம்ம சாதத்து கூட பிணைஞ்சு சாப்பிட்லாம், பொரியலாகவும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.